நமது உடலில் உண்டாகக்கூடிய கழிவு நீர்களை வடிகட்டுவதற்காக 2 சிறுநீரகங்களை இறைவன் படைத்துள்ளான். இந்த சிறுநீரகத்திலே நோய் வந்தால் அதனை நாம் சரிப்படுத்த வேண்டும். இந்த சிறுநீரக நோய்களுக்கான பிரிவு ஜிப்மர் மருத்துவமனையில் 2010ஆம் ஆண்டு முதல் தொடங்கி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 சிறுநீரகங்களும் சரியாக வேலை செய்யாவிடில் உப்பு நீர் உடலில் சேர்ந்து உடலுக்கு பலவித தீங்குகளை உண்டாக்கும். இந்த சிறுநீரகங்களை சரியாக வேலை செய்யாவிட்டால் அவற்றைக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்து நாம் மீண்டும் அந்த நபர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க முடியும். இந்த மாற்று அறுவை சிகிச்சையானது நமது சொந்தக்காரங்கள், அதாவது அப்பா, அம்மா, தங்கை, அண்ணன் இவர்கள் கொடுத்து செய்யலாம். இல்லது ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் உறுப்பு தானம் செய்கின்றவர்கள் மூலமாகவும் இந்த மாற்று அறுவை சிகிச்சையை நாம் செய்யலாம். இதற்கு ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று பெயர். இந்த ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரோக்ராமில் ஜிப்மர் மருத்துவமனையில் 80 நபர்களுக்கு இதுவரை நாங்கள் ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்கின்றார்கள். டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண பிறகு அவங்களுக்கு தேவையான மருந்துகளையும் நாம் கொடுத்து உதவி செய்கின்றோம். இந்தியாவின் தலைச்சிறந்த மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனையாக ஜிப்மர் இயங்கி வருகிறது. இம்மருத்துவமனை ஒரு நடுவண் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் தேசிய முக்கியத்துவம் பெற்ற நிறுவனம் ஆகும். தமிழகம், புதுச்சேரி மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து தினம்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக இம்மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். பல பகுதிகளில் இருந்து வரும் நோயாளிகளுக்கும் பல்வேறு சிறப்பு சிகிச்சைகளும் இம்மருத்துவமனையில் உயரிய முறையில் அளிக்கப்படுகிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் சிறுநீரகவியல் மருத்துவ சிகிச்சையானது சிறப்பு சிகிச்சை பிரிவு கட்டிடத்தில் உள்ள அறை எண் 308இல் இயங்கி வருகிறது. இந்த சிறப்பு சிகிச்சை பிரிவில் சிறுநீரக பாதிப்புக்குள்ளான நோயாளிகளுக்கு பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளும் அவசரகால டயாலிசிஸ் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை போன்ற உயர் மருத்துவ சிகிச்சைகளும் சிறந்த முறையில் வழங்கப்பட்டு வருகின்றன. வாரத்தில் 2 நாட்களில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் புறநோயாளிகள் பிரிவில் நோயாளிகள் சிகிச்சைக்காக வரும்போது மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவைப்படும் ஆய்வுகளும் மருத்துவ சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. பிற வார நாட்களில் டயாலிசிஸ், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் மருத்துவர்கள் மூலம் பரிசோதிக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ சமூக பணியாளர் மற்றும் உறுப்பு மாற்று ஒருங்கிணைப்பாளர் மூலம் அதற்கு உண்டான வழிமுறைகள் எளிய முறையில் விளக்கமளிக்கப்படுகிறது. பல்வேறு காரணங்களுக்காக தற்காலிக மற்றும் நிரந்தர சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு அவசர சிகிச்சை, தீவிர சிகிச்சை பிரிவு, உள் நோயாளிகள் பிரிவு பல்வேறு துறைகளின் கீழ் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தகுந்த முறையில் நுட்பமான வல்லுநர்கள் மூலம் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டயாலிசிஸ் பிரிவு மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுநீரக உறுப்பு மாற்று சிகிச்சையானது 2012ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இதுவரை 86 நோயாளிகளுக்கு உறுப்பு மாற்று சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் 41 நோயாளிகள் மூளை செயலிழப்பு ஏற்பட்ட நோயாளிகளிடமிருந்து உறுப்பு தான முறையில் தானமாக பெற்று மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு பலன் அடைந்துள்ளனர். ஜிப்மர் மருத்துவமனையில் மாற்று அறுவை சிகிச்சைக்காக அதிநவீன வசதிகளுடன் அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் தனிப்பட்ட அறுவை சிகிச்சை அரங்குகள் 24 மணி நேரமும் இயங்கி வருகின்றன. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் நோயாளிகள் அனைத்து வசதிகளுடன் கூடிய சிறப்பு தீவிர சிகிச்சை பிரிவில் பராமரிக்கப்பட்டும் தகுந்த தனி அறைகளில் தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை பெறுகின்றனர். இங்கு மருத்துவர், செவிலியர்கள் மூலம் நோயாளிகளுக்கு சிறப்பு பராமரிப்பு அளிக்கப்பட்டு உடற்பராமரிப்பு பற்றியும் மருந்துகள் உட்கொள்ளும் முறைகள் பற்றியும் விளக்கமளிக்கப்படுகிறது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நோயாளிகளுக்கு என சிறப்பு சிகிச்சை கட்டிடத்தில் அறை எண் 308இல் வியாழக்கிழமை தோறும் சிறப்பு புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்கி வருகிறது.
இங்கு ஒவ்வொரு நோயாளிகளுக்காக தனிப்பட்ட மருத்துவ சிகிச்சை மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. மேலும் நோயாளிகளுக்கு நோய் தன்மையை மட்டுப்படுத்தும் மருந்துகள் வழங்கப்படுகின்றன. ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நோயாளிகள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் இங்கே சில. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததால் என்னை அங்கேயும் இங்கேயும் சொன்னாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்காக கிட்னி இங்கே வெளியே பண்ணால் நீங்கள் உடனே பண்ணிடலான்னு சொன்னாங்க. என்னையால் அந்த வசதி அது கிட்னி மாற்றுறதுக்கு வசதி இல்லை. அப்புறம் இதுமாரி ஜிக்மரில் பண்ணணும்னு சொன்னாங்கதால் ஜிக்மரில் பார்த்துருந்தேன். ஜிக்மரில் பண்ணதுக்கு மத்திய கவர்மெண்ட் கொஞ்சம் ரொம்ப செலவு கொடுத்ததால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிட்னி மாற்றுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக ஆயிடுச்சு. அது பதிவு பண்ணி இருந்தோம்னா ரொம்ப நாள் ஆகிருக்கும். என் ஒய்ஃப் கொடுத்ததால் எங்களுக்கு குயிக்காக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் மாத்திரைக்கு வெளியே வாங்க போனாலும் வெளியே மாத்திரை வாங்கியிருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இதே ஜிக்மரில் கொடுத்து மாத்திரை வாங்கிறதால ரொம்ப சந்தோஷம். ஜிக்மருக்கு ரொம்ப நன்றி. பேர் வசந்தி. நான் பாண்டிச்சேரி தான் என்னோடய ஊர். எனக்கு முதல்ல பிரச்சனைன்னு ஆரம்பித்தது வாமிட் அதிகமாக இருந்தது. அப்புறம் தலையெல்லாம் கூட ரொம்ப தலை வலிக்கும், தலை சுத்தம், மயக்கமாகவே இருந்தது. சரி, எல்லாம் ப்ரைவேட்லாம் பார்த்தாச்சு, நம்ம கவர்மெண்ட்டில் ஜிப்மரில் போயிட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தது. வந்த உடனே அப்போ எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அது மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு டாக்டரை பார்க்குறப்போ சொன்னாங்க 75% கிட்னி சுருங்கி இருக்குது. அப்புறம் உடனே கொஞ்ச நாளில் டயாலிசிஸ் ஆரம்பித்தாங்க. இங்கே கடாவரில் பதிஞ்சு வச்சோம். என்னோடய பிளட்டுக்கு பொருந்துகிற மாதிரி அந்த குரூப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி டாக்டர் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்த உடனே எனக்கு மறுநாள் காலையிலே ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. கிட்னி ஃபெயிலியருக்கு முன்னாடி எப்படி இருந்தோனோ அது மாதிரி இப்போ ரொம்ப நார்மலாகவே இருக்கேன். உங்கள் நலம் காக்க இன்முகத்துடன் சேவை செய்ய காத்திருக்கிறோம். வாருங்கள், வந்து பயனடையுங்கள்.